வெல்கம் டு தமிழ் இங்கிலீஷ் கார்னர். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 25 சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாமா? ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புகிறேன். ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. நான் காஃபி குடிக்க பழகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். அவளை இங்கே வர சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். டோன்ட் அக்யூஸ் மீ. டோன்ட் அக்யூஸ் மீ. என் மீது குற்றம் சொல்லாதீங்க, என்னை சும்மா குற்றம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் அக்யூஸ் மீ. டோன்ட் டெல் திஸ். இது யார்ட்டையும் சொல்லாத, இது சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? டோன்ட் டெல் திஸ் அப்படின்னா இதை சொல்லாதன்னு அர்த்தம். நத்திங் இஸ் லெஃப்ட். மீதம் எதுவும் இல்லை. நத்திங் இஸ் லெஃப்ட். மீதம் எதுவும் இல்லை. உங்ககிட்ட ஒரு 10 சாக்லேட் கொடுத்துட்டு அதை வந்து ஒன்று மட்டும் எடுத்து வச்சிரு, மற்றதெல்லாம் வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10யுமே கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மிச்சம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? நத்திங் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். ஹி டைட் இன் ஆக்சிடெண்ட். He died in accident. அவர் விபத்தில் இறந்து விட்டார். Raise your hand. Raise your hand. உங்கள் கையை உயர்த்துங்கள். கை தூக்குங்க. யார் யாரெல்லாம் டூருக்கு வரீங்க கை தூக்குங்க அப்படின்னு ஸ்கூலில் கேட்பாங்க இல்லையா? அப்போ என்னது? ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லணும். கீப் திஸ் இன் மைண்ட். கீப் திஸ் இன் மைண்ட். இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த மனசில் வச்சுக்கோ, எதுக்குமே நீ மறக்கவே கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம திட்டுறப்ப சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? Keep this in mind. Go to the shop. Go to the shop. கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? Go to the shop அப்படின்னு சொல்லணும். I came by bus. I came by bus. நான் பேருந்தில் வந்தேன். காலேஜுக்கு எதில் வந்தேன்? நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? I came by bus அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். Pour the water. போர் தி வாட்டர். தண்ணி ஊற்று, செடிக்கெலாம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த தண்ணி ஊற்றுறதை எப்படி சொல்லணும்? போர் தி வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஐ லைக் டு ஈட் தோசா. ஐ லைக் டு ஈட் தோசா. நான் தோசை சாப்பிட விரும்புகிறேன். இப்போ இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் என்ன சொல்லுவோம் நம்ம? எனக்கு தோசை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ லைக் டு ஈட் தோசா. எனக்கு தோசை சாப்பிடலாம் போல் இருக்குது அப்படிங்கிறத ஐ லைக் டு ஈட் தோசா அப்படின்னு சொல்லணும். டோன்ட் கால் ஹிம். டோன்ட் கால் ஹிம். அவனை அழைக்காதே, அவனை கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லணும்? டோன்ட் கால் ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் டூ திஸ். ஐ டோன்ட் டூ திஸ். நான் இதை செய்ய மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ஐ டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லணும். This is very cheap. This is very cheap. இது மிகவும் மலிவானது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து 5 ரூபா 1 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்? This is very cheap அப்படின்னு சொல்லணும். I can't find it. I can't find it. என்னால் கண்டுபிடிக்க முடியல. என்னால் நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு தேடுறீங்க கிடைக்கவே இல்லை, என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறத I can't find it அப்படின்னு சொல்லணும். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். நீங்கள் மிகவும் வேகமாக செல்கிறீர்கள். வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். லெட் மீ கோ. லெட் மீ கோ. என்னை போக விடு அப்படிங்கிறத லெட் மீ கோ அப்படின்னு சொல்லணும். ஐ எம் நாட் ரியலி ஷுர். ஐ எம் நாட் ரியலி ஷுர். எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறது. நீ அவனை பார்த்தியா, அங்கே அவன் நின்றுட்டு இருந்தானா அப்படின்னு கேட்குறப்போ அவனை மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? ஐ எம் நாட் ரியலி ஷுர் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் கோயிங் டு லீவ். ஐ எம் கோயிங் டு லீவ். நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு லீவ் அப்படின்னு சொல்லணும். மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். என் அப்பா ஆசிரியர் அப்படிங்கிறத மை ஃபாதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் கம் இன். தயவுசெய்து வாருங்கள். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ரூம்குள்ளே போகிறீங்க,
மே ஐ கம் இன் அப்படி சொல்லி கேட்குறப்போ அவங்க ப்ளீஸ் கம் இன்னா என்ன அர்த்தம்? உள்ளே வாங்க அப்படின்னு அர்த்தம். த கேட் வாஸ் டைட். த கேட் வாஸ் டைட். அந்த பூனை செத்து போச்சு, அந்த நாய் செத்து போச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? த கேட் வாஸ் டைட், த டாக் வாஸ் டைட், அது மாதிரி சொல்லணும். வென் வில் தே கம். வென் வில் தே கம். அவர்கள் எப்போது வருவார்கள் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அது எப்படி சொல்லணும்? வென் வில் தே கம். அவங்களாம் எப்போ வராங்க அப்படிங்கிறத வென் வில் தே கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட் 25 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.